வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இத்தனை வருஷங்கள் நீங்கள் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததை பார்க்கலாம், இன்னும் அதிகமாய். ஆமென். இன்னும் அதிகமாய். இன்னும் ஒரு முறை கூட, இன்னும் அதிகமாய். ஹல்லேலூயா. பிள்ளைகளில் வசனம், நம்மில் வசனம், வேதத்தில் வளரணும், வசனத்தில் வளரணும். அப்போ நம்ம வீட்டில் சமாதானம் இருக்கும். சமாதானம் இருக்கும். பணம் கோடி ரூபாய் இருந்தாலும் இல்லாத ஒன்றை, ஒண்ணுமே இல்லாமல் இருந்தாலும் உன் பிள்ளைகள் வசனத்தால் போதிக்கப்பட்டிருந்தால், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தால் சமாதானம் இருக்கும். பிரதர், நிறைய ஏழை குடும்பங்களை நான் பார்க்கிறேன். அவங்க வீடுகளில் இருக்கிற சமாதானம் நிறைய கோடீஸ்வரர்கள் வீட்டில் இல்லை, தெரியுமா? எப்படின்னு கேட்கிறீங்களா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கிறேன், எத்தனையோ நாடுகளுக்கு போகிறேன். ஏழை குடும்பங்கள் வீட்டுக்குள் இருக்கிற சிரிப்பு உன்னதர்களுடைய வீடுகளில் மிஷன் லைஃபா இருக்கு. ஆனால் இன்றைக்கு பைபிள் சொல்லுது, உன் பிள்ளைகள், உன் குடும்பம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும். 10 நிமிஷம் கூட ஆன அண்ணன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும், கர்த்தாவே என்னோடு பேசும், ஆண்டவரே என்னோடு பேசும், இன்னும் எனக்கு சமாதானம். வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டில் சமாதானம் நதியை போல இருக்குமா?